எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். நான் இன்னைக்கு கொத்துக்கறி பொரியல் பண்ண போகிறேங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் கோவை ஸ்பெஷல், எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். இன்றைக்கி தான் செய்கிறேன் நான். இது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருளை சொல்லிடுறேன் வாங்க. 1/4 கிலோ கொத்துக்கறி குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலைங்க, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். இதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குங்களா, அதனால் நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்களா, வீட்லேயே அரைச்சா கரம் மசாலா பவுட்ருங்க, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். முழுசாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அது செவந்துருச்சுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி நான் கறியில் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், இருந்தாலும் இந்த மசாலாக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம இந்த மட்டன் கொத்துக்கறியை இதில் போட்டுக்கலாங்க. சிக்கன்லேயும் செய்யலாங்க, நல்லா தான் இருக்கும். இது நல்லா குத்தி விட்டுக்கலாங்க. அப்படியே சுருளை வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ கொங்கு நட்டு கொத்துக்கறி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.